ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிவா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராத்மிக்கினுடைய கொஷின் பேப்பர் நடந்து முடிஞ்சது இல்லையா, 18 பிப்ரவரி 2024. அதுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கீழே மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10லேருந்து நம்ம 5 எழுதணும். ஸோ क्या वो मेज़ है, सेकेंड वन गाय कहाँ है, थर्ड वन भूपाल क्या खाता है, फोर्थ वन पिताजी कहाँ जाते हैं, फिफ्थ वन बाग में कौन है, सिक्स्थ वन कल कौन सा दिन है, सेवेंथ वन ये गाड़ी कब छूटेगी, आपके घर के पीछे क्या है, राम कैसा लड़का है, एन अंगूर कैसा था. ஸோ மொத்தம் ஃபஸ்ட் ரோம் லெட்டர் 10 கேட்டிருக்காங்க. அதுலேருந்து 5 எழுதுனா போதுமானது. அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர் इनकी 4 अक्षरों में लिखिए. மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 4 எழுதணும். ஃபஸ்ட் ஒன் 9, செகண்ட் ஒன் 11, தேர்ட் ஒன் 20, ஃபோர்த் ஒன் 25, ஃபிஃப்த் ஒன் 32, சிக்ஸ்த் ஒன் 37, செவன்த் ஒன் 43, एट्थ वन 48. थर्ड रोम लेटर इनकी 2 पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. 5 கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து 2 எழுதணும். இடம் பொருள் வச்சு நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். பல்வான் பனோலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேருந்தும் கேட்டிருக்காங்க. இது ஃபோர்த் ரோம் லெட்டர் தோஹா சம்மந்தப்பட்டது. ஸோ சாது ஐசா கேட்டிருக்காங்க, தருவர் ஃபல்னை கேட்டிருக்காங்க, துளசி மீட்டை கேட்டிருக்காங்க. இந்த 3த்துலேருந்து ஏதாவது ஒன்று எழுதணும். 4 மார்க் இதுக்கு. ஃபிஃப்த் ரோம் லெட்டர் பாருங்கள். அர்த்தம் மீனிங்ஸ் இதுலேருந்து 8 கேட்டிருக்காங்க. இதுலேருந்து 3 எழுதணும். 3 மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆபூஷன், செகண்ட் ஒன் पैदा करना, थर्ड वन शरीर, फोर्थ वन चट्टान, फिफ्थ वन पढ़ाई, सिक्स्थ वन आवास, सेवेंथ वन मंजिल, एट्थ वन अहिंसा. सिक्स्थ रोम लेटर किन्हीं 3 के विलोम शब्द लिखिए. கீழே அது மாதிரி 8 கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் எழுதுவீங்க. ஸோ 8 கொடுத்து 3 எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் खरीदना, सेकंड वन घाव, थर्ड वन सूर्योदय, फोर्थ वन दिन, फिफ्थ वन होशियार, सिक्स्थ वन जल्दी, सेवेंथ वन पीछे, एट्थ वन आज़ाद. सेवेंथ रोम लेटर किन्हीं 4 वाक्यों को सही या गलत लिखिए. கீழே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 4 மட்டும் எழுதினா போதும். फर्स्ट वन मकान बनाने वाले को जुलागा कहते हैं. सेकेंड स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रखता है. थर्ड वन बी विटामिन की कमी के कारण आदमी बाद में गुस्सा करता है. फोर्थ वन कन्याकुमारी भारत के उत्तरी छोर पर है. फिफ्थ वन चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. एट्थ रोम लेटर इनकी 4 के कोष्टक से सही शब्द चुनके खाली शब्द करी. கீழே அதே மாதிரி 5 கொடுத்துருக்காங்க. 4 மட்டும் நீங்கள் डैश எழுதினா போதும். फर्स्ट वन उसके बाद 1 घंटे की डैश होती है. ब्रैकेटिல் छुट्टी அப்படின்னா ஆறாம். ஸோ ब्रैकेटिல் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுவீங்க. सेकेंड वन छात्र डैश के खेल खेलते हैं कुछ तरह. थर्ड वन अध्यापक छात्रों को अच्छी डैश भी बनाते हैं बातें आदतें. फोर्थ वन गाय बड़ी डैश होती है, सीधी सादी कठोर. फिफ्थ वन घोड़ा बड़ा डैश होता है, निडर डरपोक. नाइन्थ रोम लेटर निम्नलिखित वाक्यों को जोड़िए. கீழே பொறுத்துக. மொத்தம் 4 கொடுத்தாங்க. 4மே நீங்கள் கரெக்டாக பொருத்தி எழுதணும். ரைட் சைடில் நீங்கள் எழுதணும். லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன் सब्जी की मंडी में, அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, पीछे की कतार में है. सेकेंड साबुन की दुकानें, सब तरह की तरकारियाँ मिलती हैं. थर्ड वन दूसरी मंजिल में कई प्रकार की साड़ियाँ मिलती हैं. फोर्थ वन कपड़े की दुकान में दवाई बर्तन मिलता है. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா डैशेस 5 கொடுத்து 4 எழுதணும். किनकी 4 की खाली जगह भरी. फर्स्ट वन बाजार यहाँ से डैश दूर है. सेकेंड वन डैश की दुकानें अलग हैं. थर्ड वन सस्ते डैश में स्कूल के बच्चों के लिए कागज़, नोटबुक और पुस्तकें मिलती हैं. நீங்கள் என்ன பண்ணணும், பழைய கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு இதை கண்டுபிடிச்சி ஒரு ஐடியா
உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அடுத்தடுத்த மத்தியமா ராஷ்டிரபாஷாலாம் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பழைய கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குன்னா அதுக்கும் நம்ம பப்ளிக் இப்போ எப்படி வந்திருக்கு இண்டிபெண்டன்ஸ் சவால் எப்படி எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது நீங்கள் செக் பண்ணலாம். फोर्थ डैश ने गांधी को महात्मा की उपाधि दी. फिफ्थ डैश ने गांधी को राष्ट्रपिता कहा. இந்த மாதிரி 11th ரோமீட்டர் பாருங்க. இது உங்களுக்கு वाक्यத்தை அமைச்ச இதுல இருக்கும். इनकी चार शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. கீழே 8 கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் 4 மட்டும் ஈஸியானது மட்டும் நீங்கள் எடுத்து எதுனா போதும். இன்னொருக்கு 2 மார்க் மட்டும் 8 மார்க். जोड़ना, सेकंड वन लड़ाई, थर्ड वन कतार, फोर्थ वन बर्तन, फिफ्थ वन पुत्र, सिक्स्थ वन मूड, सेवंथ वन के साथ, एट्थ वन अहिंसा. ट्वेल्थ ரோமீட்டர் பாருங்க. इनकी 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. सो अगला फर्स्ट वन बड़े हमारे लिए क्या बनाते हैं. अपरम सेकंड वन कौन आभूषण बनाते हैं. थर्ड वन विटामिन सी किन किन चीज़ों से मिलता है. फोर्थ कैलरी किसे कहते हैं. फिफ्थ वन कन्याकुमारी का पुराना नाम क्या है. सिक्स्थ वन कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है. सेवन्थ वन स्कूल के पीछे क्या है. एट्थ वन छात्र मैदान में कब खेलते हैं. सो இதுவரைக்கும் क्वेश्चन आंसर முடிச்சது. அடுத்து 13th रोमन लेटर इनकी 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. இது क्वेश्चन आंसर தான். பட் இது வந்து 4 मार्क क्वेश्चन. ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா போதும். फर्स्ट वन गाय के बारे में 3 वाक्य लिखिए. सेकंड वन नए बाजार में कहाँ कहाँ कौन कौन सी दुकानें हैं. इधरे நீங்கள் आंसर எழுதி தர மாதிரி தான் இருக்கும். थर्ड रोमन दूसरी मंजिल की दुकानें और कपड़े की दुकानों के बारे में लिखिए. फोर्थ वन गांधी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ. அடுத்து 14th रोमन किसी एक कहानी का सारांश लिखिए. ऐसे टाइप्ல இருக்கும். இது 8 மார்க்கு. ஏதாவது ஒன்று தான் எழுதணும். दूध में पानी, एकता का फल, मेहनत की कमाई. மூணுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுவீங்க. பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எஸ்ஏ எழுதுறதுக்காக. அதுக்கப்புறம் 15th रोमन लेटर किसी 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में लिखिए या कीजिए. 5 எழுதணும். फर्स्ट वो कलम दो. सेकंड ये लड़का हिंदी पढ़ता है. थर्ड एक स्त्री कपड़ा सी रही है. फोर्थ मैं कल पाठ लिखूंगा. फिफ्थ वन गोपाल आया. सिक्स्थ वन गरीब लोग पैसा चखते हैं. सेवन्थ वन वो लड़की हिंदी में गा सकती है. एट्थ वन सबको मिलके रहना चाहिए. அடுத்து 16th रोमन लेटर கடைசி रोमन लेटर इनकी 4 वाक्यों का अनुवाद हिंदी में लिखिए. ஏதாவது 4 மட்டும் ஹிந்தியில் நீங்கள் எதனா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் தினந்தோறும் குளி, பாத் டெய்லி. செகண்ட் ஒன் ஐ கெட் அப் அட் 5 o'clock in the morning. நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கேன். தேர்ட் ஒன் தே ஆர் டாக்கிங் அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். ஃபோர்த் ஒன் வி ஷால் நாட் கம் டுமாரோ நாங்கள் நாளைக்கு வரமாட்டோம். ஃபிஃப்த் ஒன் கோபால் brought a book கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். சிக்ஸ்த் ஒன் ஷீ ரோட் 2 lessons அவன் 2 பாடங்கள் எழுதினான். செவன்த் ஒன் த கேட் வாண்ட்ஸ் மில்க் துணை பால் விரும்புகிறது. எய்த் ஒன் வி கேன் ஃப்ளை இன் த ஸ்கை நம்மளால் ஆகாயத்தில் பறக்க முடியும். ஸோ இந்த 8 இது வரைக்கும் ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு, 4 2 8 மார்க்கு. ஸோ இதோட உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர் முடிஞ்சது. எல்லாருமே நல்லா எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாமு. வரக்கூடிய ஃப்யூச்சர் அடுத்து ப்ராத்மிக் படிக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் இது யூஸ் ஆகுன்றதுனால தான் போட்டிருக்கேன். இதில் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி படிங்க. நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.